வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ரெட்மி 15C அதோட அன்பாக்சிங்க. ஆள் எப்படி இருக்கா பாருங்க, ஜொலிக்கிறான். ஸோ இந்த 15C எப்படிப்பட்ட ஒரு டிவைஸு, இது என்ன ப்ரைஸ்க்கு வரப்போகுது, இது எல்லாமே கேள்விக்குறி தான். சரியா? டெடிகேட்டட் சிம் வித் மைக்ரோ எஸ்டி அண்ட் 3.5mm ஜாக் மாதிரியான விஷயங்கள் வேணுமா, வேற வழி இல்லை, வாங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஓகே, ஆமாம், இந்த பட்ஜெட்லேயே கூட ஒரு சில பேர் தூக்கிட்டு போயிட்டானுங்க 3.5mmலாம். ஸோ அதான் ஃபேக்டாக இருந்தது. சரிங்க, இந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்குது, எப்படி இருக்குது, அதெல்லாமே இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ பாக்ஸ் எப்பயுமே இருக்கிற மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்குடா. பார்த்தீங்கல்ல, ஏன்னா 33 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பிக்கர் டிஸ்பிளே, ஃபர்ஸ்ட் டைம் வந்து 6.9 இன்ச் கிட்ட டிஸ்பிளே. ஓகே, அப்புறம் 6000 mAh பேட்டரி, சார்ஜரும் 33 வாட். இப்போ 18 தானே இருந்தது, போன தடவை நம்ம 18 தானே பார்த்தோம் 14C. ஸோ இந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு, அதனால நாங்கள் இதை வந்து பிக் பாஸ்ன்னு கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. மீடியாடெக் டிமென்சிட்டிக்கு வந்து நான் அவங்க கிட்ட அப்பயே கேட்டேன், என்னையா இது 6300 யூஸ் பண்ணிருக்கீங்க, போன தடவை 4S Gen 2 4 Gen 2 யூஸ் பண்ணீங்க, எதுக்கு இப்போ இதுக்கு போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். இல்லை, இது வந்து ஆக்சுவலாக பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் வந்து ஸ்பெக் ஷீட்லேருந்து சொல்கிறாங்க அவங்க. ஆன் பேப்பர் வந்து இது ஆக்சுவலாக பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது, அதனால இதுக்கு போயிருக்கோம் அப்படின்னாங்க. எனக்கு வந்து இது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 6.9 இன்ச் பேனலு. ஸோ அதுதான் இங்கே வந்து முக்கிய அம்சம். மற்றபடி வந்து இது மூன்லைட் ப்ளூ, இதுதான் இருக்கலே அட்ராக்டிவான கலரு. இதை தவிர டஸ்க் பர்பிள்னு ஒரு கலர் இருக்கு, இன்னொரு கலர் வந்து மிட் நைட் பிளாக்னு, அது கிளாசிக்கா எப்பயுமே ரெட்மி ஃபோன்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அப்புறம் டாப்ல வந்து டீடைல்ஸ் இருக்கு, இந்த மாதிரி 6128GB ரெட்மி 15C, எம்ஆர்பி வந்து 15,999 போட்டு வச்சிருக்காங்க. 16,000? நம்ம இஷ்டம் தானே, 26,000 கூட போடலாம். ஓகே, ஆமா, போட்டு விட்டு பாத்தீங்களா எவ்வளவு குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். சார் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஹெட் சார் வந்து 0.797, பாடி சார் வந்து 0.796. இந்த ஃபோன் நிஜமே பார்க்க அழகா இருக்கும். எவ்வளவு நீட்டா, அதாவது ஒய்டா லென்த்தா இருக்குல்ல, ஓய் லுக்ல தெரியா இருப்பான். அதான் சொன்னேன், இந்த ரவுண்ட் இல்லையான்னு எனக்கும் ஃபீல் ஆச்சு. நீ சொன்ன மாதிரி தான் நானும் பார்த்தேன். ஆனா இந்த கலரை காமிச்சதுமே யோ செம்மையா இருக்குல்ல. இது 14Cல 5160 mAh இருந்தது, இதுல 6000 mAh இருக்கு. அப்ப 650 nits வரைக்கும் போச்சு. HD+ பேனல், இப்பயும் HD+ பேனல் தான், 810 nits வரைக்கும் போகுது. அப்புறம் 6.88 இன்ச் 120 Hz, இப்போ 6.9 இன்ச் ரவுண்ட் பண்ணிட்டாங்க 120 Hz, கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் தான் வச்சுக்க. இப்போ 33 வாட்ல. அது மட்டும் இல்லாம இப்போ ரிவர்ஸ் வயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு, 10 வாட். இது பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணலாம். பவர் பேங்க் மாதிரி தேவைன்னா 10 வாட் சார்ஜ் பண்ணலாம். ஓகே, ஓகேயா? அப்புறம் திக்னஸ் வந்து முன்ன 8.22 mm இருந்தது, இப்போ ஆக்சுவலா 7.99 mmக்கு. அதையும், அதாவது பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் இதை ரெடியூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஓகே, அது வந்து அவங்களுக்கு டிசைன்ல ஒரு பெரிய பிளஸ்ஸா சொன்னாங்க. இப்போ சைடுல பார்த்தோன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஓகே, இது வந்து பவர் பட்டன் பிளஸ் ஃபிங்கர் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட். ஆமா, அப்புறம் வால்யூம் ராக்கர் இருக்கு. டாப்ல வந்து பார்த்தோன்னா உனக்கு ஒண்ணுமே இல்லை. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே இருக்கு. ஓகே, சிம் ட்ரேக்கு இங்கே கொடுத்துருப்பாங்களே, அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓய், டெடிகேட்டடு டுவல் சிம் ப்ளஸ் மெமரி கார்டு. ஸோ அந்த ட்ரெண்ட் இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்ல விஷயம், பரவாயில்ல. ஸோ 1 TB வரைக்கும் போடலாமா? நல்லா தான் இருக்கு. குவிக் ஸ்டார்ட் கைடு இதெல்லாம் இருக்கு. கேஸையும் மாட்டிட்டு எப்படி ஃபிட் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, கேமராவை சுற்றி அந்த பம்ப் நல்லா இருக்கு கேஸில். ஸோ கீழே டக்குன்னு படாது. ஓகே, அது நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ சார்ஜரும் வந்து பாக்ஸ்லேயே இருக்கு, 33 வாட் மேக்ஸிமமு. ஸோ அந்த சார்ஜரா, அப்புறம் A to C கேபிளும் இருக்குங்க. வாங்க தம்பி, அவ்வளோதான். ஓகே, அது எப்பயுமே ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் செம மாசு. சரி, இப்போ இதுலேயும் வந்து ஷாமி லான்ச்சர் தான் இருக்கும். ஸோ அந்த லான்ச்சரில் அந்த டபுள் டேப் வந்துருச்சான்னு பார்ப்போம். ட்ரான்சிஷன் எஃபெக்ட்டு, ஓகே, கியூபு, டபுள் டேப்ல இருக்கு. டபுள் டேப் எம்டி ஸ்பாட் ஆன் ஹோம் ஸ்க்ரீன் லாக். ஓகே, வந்துட்டானா? ஹைடு ஃபுல்லாக அது இருக்கட்டும், அது இருந்தால் தான் நெக்ஸ்ட் டேப் ஈஸியாக போகலாம். அப்படி அது வந்துட்டான்ல, அது இருந்தால் தான் இப்போ சர்க்கிள் டு சர்ச் பண்ண, சர்க்கிள் டு சர்ச் வரும். வந்துட்டான். அது ப்ராசரு ப்ளஸ் பேக்கில் இப்போ ஆப் இன்ஸ்டால் ஆகிறது எல்லாமே வேலையை காட்டும். இப்போ தான் செட்டப் பண்ணியிருக்கோம். அதே சமயம் எனக்கு என்ன ஆச்சரியன்னா, இது HD+ தான், பட் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் அந்த போய் ஆப் விலர் அனிமேஷன்லாம் இல்லை பற்றில்ல, அது இல்லை. அப்புறம் சப்போஸ் வேறு ஏதாவது இருக்கா, இங்கே ஏதாவது குப்பை, நெட்ஃப்ளிக்ஸ்ன்ற குப்பை இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ இருக்குது பாருங்களேன். சிஸ்டம் ஆப் ஓகே, மோர் ஆப்ஸ் இதெல்லாம் அப்படி பல்வகை ஓகேயா. ப்ளோட்வேர்ஸ் இங்கே இருங்க,
ப்ளோட்வேர்ஸ், பபுள் ஸ்டூட்ரு, நெட்ஃப்ளிக்ஸ் இங்கே அன்இன்ஸ்டால். ஏய் ஓகே பர்ஸ்ட் இருக்கான்டானா இடையில இது காணாம போச்சு தெரியுமா? ஆமாம் ஆமாம். ஹைப்ரோஸ் 2.2 வரதுக்கு முன்னாடி காணாம போச்சு. எதுல Xiaomi 15லயே ஒர்க் ஆகலன்ட்டாங்க. ஸோ அதுக்கு இப்போ பரவாயில்ல. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் ஃபோனு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்குள்ளே வருது. இதில் 50 மெகாபிக்சல் சென்சார் இருக்கு இல்லையா, ப்ரைமரி ஷூட்டர். வீடியோ பொறுத்த வரைக்கும் ரியரில் வந்து 1080p வீடியோ எடுக்கலாம், 30 fps தான். ஃப்ரண்ட்லேயும் 1080pயும் 720pயும் 30 fps. 30 தான். நோட்டிஃபிகேஷனில் அந்த பழைய இது தான் இருக்குது பார்த்தீங்களா? எதுடா இது கண்ட்ரோல் சென்டர். குவாலிட்டி மேக்ஸிமம் எவ்வளோ போகலான்னு பார்க்கலாமா? 1440p வருது, ஆனால் ப்ளே ஆகுதுன்னு பார்ப்போம். ஆனால் 1440p எந்த பிரச்சனையும் இல்லாமல் ப்ளே ஆகுது. இன்டர்நெட் தான் சொதப்பலாக இருக்கே தவிர 1440p வந்து ஸ்டட்டர் ஆகாமல் ப்ளே ஆகுது. ஆமாம், அதெல்லாம் பெரிய ப்ளஸ். வைஃபை கொஞ்சம் சோகம் தான். வியூவிங் ஆங்கிள் அப்படின்றது வந்து பட்ஜெட்டில் இருக்க பேனலில் நான் எப்பயுமே பார்த்த ஒரு விஷயம்டா. இந்த வியூவிங் ஆங்கிள் மேட்டர் மட்டும் பட்ஜெட் ஃபோன்ஸ் எப்பயுமே நான் பார்த்துருக்கேன். இதுன்னு இல்லை, ரெட்மி A4, சாம்சங்கில் F06, கோரு, எப்போ நான் பார்த்தாலுமே நான் மேக்ஸிமம் பிரைட்னஸே வச்சாலும் சைட்லேருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு. எனக்கு தெரியலன்னுலாம் சொல்லுது, நல்லா இருக்கு. ஆனால் இப்படி வச்சோன்னா தான் சூப்பராக இருக்கும். ஆமாம் ஆமாம், ஸ்ட்ரைட்டாக வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இல்லை லைட்டாக ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் மட்டும் இல்லை, பிரைட்னஸ் கம்மியாகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸ்பீக்கர் நல்லா தான் இருக்கு, ஆனால் மோனோ ஸ்பீக்கர். ஸோ எங்கேயாவது நம்ம மறைச்சிட்டோம்னா முடிஞ்சது கதை, அதான் மேட்ரு. ஆனால் கேஸ் போட்டுருக்கும்போது தப்பிச்சிடும். ஃபுல் சவுண்ட் வைக்கும்போது 200 வேற ஒருத்தர். ஆமாம், 200% வால்யூம்னு வருது. ஸோ ஓவராலாக வந்து ப்ளோட்வேர்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் ப்ளோட்வேர்க்கெலாம் தாராளமாக இருக்கு. ஆமாம், எப்படியும் இந்த ஃபோன் எப்படி இருக்கு, ஓவராலாக ஒர்த்தா இல்லையா, 10,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்குள்ளே இது வரும்போது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிவ்யூவில் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணுறோம். அதேமாரி 5G, ஹாட்ஸ்பாட்டு, பேட்டரி பேக்கப், இதான மெயின் கன்சர்ன் இந்த. ஆமாம், இல்லை உன்னோட யூஸ் கேஸ்னு வரும்போது நீ கண்டிப்பாக ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணுவேன். ஸோ உனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்து என்னன்னா கேமரா வந்து அன்எக்ஸ்பெக்டட்லி ஆக்சுவலி இட் இஸ் டெலிவரிங் சம்வாட் குட் ரிசல்ட். நல்லா தான் இருக்கு. அதில் ஹைலைட் என்னன்னா பின்னாடி இருக்கிற 50MP ஓகே, அதுலேயும் 2xல கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கு. ஆனால் 10,000 ரூபா அப்படிங்கிற நான் ஒரு ப்ரைஸ் டேக்குக்கு தான் நல்லா இருக்குன்னு சொல்றேனே தவிர மற்றபடி வேற எந்த விதமான காரணங்களும் கிடையாது. செல்ஃபியில் என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, போர்ட்ரேட் சும்மா எடுத்து பார்த்தேன், எட்ஜ் டிடெக்ஷன் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தது. அதெல்லாம் ஆச்சரியமா இருந்தது. நீங்கள் எப்படி சாம்பிளில் பார்ப்பீங்க. இருந்தாலும் இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படின்னா, அவுட்டோரில் போய் கொஞ்சம் வெளிச்சம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்கலாம்னு நினைச்சா மழை தொடர்ந்து பொழந்துக்கிட்டு இருக்கான். அவன் வரான், சரியா, அவன் வந்து நம்மளை திட்டுவான். அதனால தான் நம்ம வந்து இது பண்ண முடியல. பட் மற்றபடி ரிவ்யூவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. சிவா சார், பார்க்கலாம். பாய்.